ப்ரைஸ் தி லார்ட். ஜென்ரேஷன் மாற மாற இந்த காலத்தில் உள்ள லைஃப் ஸ்டைலே மாறிட்டுங்க. முன்னாடியெல்லாம் ஒரு ஃபேமிலியில் போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப சண்டை வராது. ஏதோ ஒரு பெரிய காரியமாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் சண்டைகளோ சச்சரவுகளோ வரும். அப்படி வந்தால் கூட ஏதாவது ஒரு பெரியவங்க முன்னின்று பேசி ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட பெரிய சண்டையாக அதை மாற்றிடுறாங்க. பெரியவங்க தலையிட வந்தால் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் வயசானவங்க, அந்த காலத்து ஆளுங்க, இந்த காலத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு ஒரே வார்த்தையில் அவங்கள வாயடைக்க வச்சுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை பெருசாக்கி விடுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார். மத்தேயு 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ ஆசைப்படுகிற பிள்ளைகள் நீங்களாக இருந்தால் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக தான் நீங்கள் இருக்கணும். அந்த காலத்து வயதானவர்களை கூட நீங்கள் மதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காமெடியாக தெரியலாம், ஆனால் அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு வேதாகமத்தில் இருக்குது. வயதானவர்களை உதாசீனப்படுத்துவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். எனவே சின்ன சின்ன காரியங்களை பெருசாக்கி சண்டை போடாமல் அந்த இடத்தில் பெரிய காரியமான பிரச்சனைகளை கூட ஒன்றும் இல்லாமல் சிறு விஷயமாக மாற்றி சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக தான் நீங்கள் இருக்க வேண்டும். Have a blessed day. Jesus bless you.